பாதையிலே வரும் அத்தங்களாயிரமே, இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்களாயிரமே, இவை அத்துணை அழுகும் இறைவன் கருங்களில் இது வரைந்த கவிதையில் இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். இந்த திருப்பலியானது தம்பிதுரை ஜெனரல் கிறிஸ்டினா மரி ஜெனரல் ஆண்மேலை பாட்சிக்காகவும், பிரான்சுவா அருள் ஜாக் அமலா டெல்பின் லூர்துமரி 24ஆம் ஆண்டு திருமண நாளில் அன்னைக்கு நன்றியதாகவும் இறைவனுடைய ஆசிர் வேண்டியும் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நல்ல எதிர்காலம் வேண்டியும், பிரான்சிஸ் சின்னசாமி பிரிஜித் ரோஸ்லின் 24ஆம் ஆண்டு திருமண ஆண்டில் இறைவனுக்கு நன்றியதாகவும் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நல்ல எதிர்காலத்திற்காகவும், கெவின் ராஜ் நன்கு படிக்க வேண்டியும் உடல் உள்ள நலனுக்காகவும், அமலூர்ப்பு மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ் அகாடமி மற்றும் லூர்து தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியதாகவும், தாமஸ் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியதாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மேலை பாட்சிக்காகவும், டேவிட் பால்ராஜ் ஆண்மேலை பாட்சிக்காகவும், அந்தோணிசாமி அந்தோணியம்மாள் குடும்ப நலனுக்காகவும் நன்றியதாகவும், சேவியர் உடல் உள்ள நலனுக்காகவும், சின்னசாமி ஆரோக்கியமேரி மரிய குழந்தை தெரேஸ் ஆண்மேலை பாட்சிக்காகவும், சிஸ்டர் மரிய லூர்து சூசை காணிக்கமேரி அருள்தாஸ் ஜோஸ்பின் இதித் மேரி இவர்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனம் வருத்தேன் இவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளவென்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த உமது திருமகனின் இதயத்தை நினைந்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். உண்மையான அன்பின் ஊற்றாகிய அந்த திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்தருளும். உம்மோடு தூயாவியன் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்துதர் பணி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, திருவசனங்கள் 1 முதல் 20 வரை.
அந்நாட்களில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்று விடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி, இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்துக்கொண்டு வர தமாஸ்கு நகரில் உள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமாஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஒரு ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார் என கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீர் எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமாஸ்கு அழைத்துச் சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையற்று இருந்தார். அந்நாளில் அவர் உண்ணவும் இல்லை, பிடிக்கவும் இல்லை. தமாஸ்குவில் அனானியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு தோன்றி, அனானியா என அழைக்க, அவர், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீர் எழுந்து நேர்த்திரு என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தார்ஸ் நகரத்தவரை தேடு. அவர் இப்பொழுது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அனானியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வை அடையுமாறு தம் கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு அனானியா மறுமொழியாக, ஆண்டவரே, இம்மனிதன் எருசலேமில் உள்ள இறை மக்களுக்கு என்ன தீமைகளை செய்தான் என்பதை பற்றியும் பலர் கூற கேட்டிருக்கிறேன். முது பேரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார். அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல். அவர் பிற இனத்தாருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக எனது பெயரை எடுத்துச் செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாயிருக்கிறார். என் பெயரின் பொருட்டு அவர் எத்தனை துன்புற வேண்டும் என்பதையும் நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார். அனானியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதர சவுலே, நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வை அடையுமாறு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பினார் என்றார். உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார். பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார். பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார். சில நாட்களாக சவுல் தமாஸ்குவில் சீடருடன் தங்கியிருந்தார். உடனடியாக அவர் இயேசுவை இறைமகன் என்ற தொழிற்கூடங்களில் பறைசாற்ற தொடங்கினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிகவும் பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். Alleluia, 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 Alleluia. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்தீர்
நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலுடைய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றதல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர். இயேசு கப்பர்நாகமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதர் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை தெரேசாவின் கண்ணீர் இல்லங்களையும் அங்கு நடைபெறுகின்ற சேவைகளையும் பார்த்து வியந்து போன ஒருவர், இந்த அத்துணை நிறுவனங்களையும் உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கின்றவரை கண்டிப்பாக நான் சந்தித்து பாராட்டியே தீர வேண்டும் என்று கல்கத்தா நகருக்கு சென்றார். அங்கே அன்னை தெரேசாவை சந்திப்பதற்காக காத்திருந்தார். அன்னை தெரேசாவை பார்த்தவுடன் அவருக்கு வியப்பு. குள்ளமான வயதான இந்த பெண்மணியா இத்தனை கண்ணீர் இல்லங்களை உருவாக்கி இத்தனை சகோதரிகளுக்கு பயிற்சி கொடுத்து இப்படி அர்ப்பண உணர்வுடன் இந்த சேவையை ஆற்ற, சேவையை செய்ய வைக்க இவருக்கு எப்படி ஆற்றலும் ஞானமும் கிடைத்தது? இவரா இதையெல்லாம் செய்தார் என்ற சந்தேகத்தோடு தமது கேள்விகளையும் சந்தேகங்களையும் அன்னை தெரேசாவிடம் எழுப்பினார். அப்பொழுது அன்னை தெரேசா இவ்வாறு கூறினார், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்ற ஒருவர் உள்ளே இருக்கிறார். அவர் சொற்படிதான் நாங்கள் நடக்கின்றோம். தினமும் அவரை சந்தித்து அவரது ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அவர் காட்டுகின்ற வழியிலே தான் நாங்கள் பணி செய்கின்றோம். எனவே எங்களுக்கு எதுவுமே கடினமாக தெரியவில்லை. அவரே எங்களை வழிநடத்துகின்றார் என்று கூறினார். வந்த இந்த நபருக்கோ பெரும் ஆவல். அந்த நபரைத்தான் நான் சந்திக்க விரும்பினேன், தயவுசெய்து என்னை அவரிடம் அழைத்து கொண்டு செல்லுங்கள் என்று கூறினார். அன்னை தெரேசாவும் அந்த கண்ணீர் இல்லத்திற்குள்ளே இருந்த சிற்றாலயத்திற்கு அழைத்து சென்று நற்கருணையிலே வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரை சுட்டி காட்டினார். இவர்தான் எங்களுக்கு ஆற்றலையும் வலிமையையும் ஆலோசனைகளையும் தந்து வழிநடத்துகின்றவர். இவர் இல்லை என்றால் எங்களுடைய பணி இல்லை, நாங்கள் யாருமே இங்கு இருக்க முடியாது என்று கூறினார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னை தெரேசாவின் வாழ்வில் மட்டுமல்ல, அனைத்து புனிதர்களுடைய வாழ்விலும், ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்விலும் இந்த நற்கருணை என்பது இன்றியமையாத ஒன்று. எனவேதான் இன்றைய நற்செய்தியிலே இந்த நற்கருணையின் அவசியத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் ஆண்டவர் இயேசு தெளிவாக கூறுவதை நாம் பார்க்கிறோம். என்னை உண்பவர் என்னால் வாழ்வர். இந்த உணவு நிலை வாழ்வை உங்களுக்கு தரும். இந்த உணவில்லையேல் நீங்கள் மடிந்து போவீர்கள் என்றும் குறிப்பிடுகின்றார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்வு தரும் இந்த நற்கருணையை நாளும் உட்கொண்டு
ஆண்டவருடைய ஆற்றலை பெற்றவர்களாய் உயிர்த்த ஆண்டவருக்கு சான்று பகர்வோம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமென். இதோ உமது அடிமை இறைவாயே பாயுமே. இதோ உமது அடிமை எரியா விளக்கு இனி நான் உனக்கு தந்தேற்றிடுவார். எரியா விளக்கு இனி நான் உனக்கு தந்தேற்றிடுவார். உன்னாலே துலங்க தன்னை வழங்கும் சுடராய் மாற்றிடுவார். இதோ உமது அடிமை இறைவாயே பாயுமே. இதோ உமது அடிமை. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து போடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடிச்சு வையுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையேற்றி பற்றிக்கொள்வாராக. பேரன்புமிக்க தந்தையே, அன்பார்ந்த உமது திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரை அன்பை நீர் கண்ணோக்கும். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனிதர் தூதர் அனைவரோடு நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் அது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழுந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது:
அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வுதரம் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தொருளை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்திருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அலையான வாழ்வில் தொலைமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் ஒன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வடைப்பதாக. நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். உன்னை பாட வருகின்றேன். உண்மை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். தேடும் உலக செல்வம் நிறைந்தாலும், பதவி பட்டங்கள் உயர்வை தந்தாலும், அலைகள் ஓய கடலை போலவே அன்பே உனது அருளை வேண்டினே. தாயில்லா குழந்தை போலவே தவிக்கின்றேன். ஏக்கம் போக்குமே முழு முதல் இறைவனே, மூவரு வேந்தனே, காலம் கடந்த தேவனே, உன் கருணை ஒன்றே போதுமே. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். உன்னை பாட வருகின்றேன். உண்மை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். பொருளும் பொருளும் எனக்கு இருந்தாலும், பெயரும் புகழும் என்னை சூழ்ந்தாலும், உதயம் தேடும் மலரை போலவே
நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். ஜெபம். மூவரு இறைவா, வெள்ளினுரை தேர்ந்தெடுத்து உமது உறைவிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பிய இந்த அருள்நறை ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடரும் பணிகள் விரைவில் முடிவடைய தேவையான சுப உதவிகளையும் பொருளுதவியையும் நன்கொடைகளையும் பெற்றுத்தாரும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசிர்வதியும். ஆமென். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை ஊர்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லாவிதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்படச் செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நேற்றைய தினம் நமது மறைமாவட்ட குருக்களுக்கான மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. நமது திருத்தலத்திலே எனக்கும் நமது உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் மாற்றம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வருகின்ற ஜூன் மாதத்திலே இந்த மாற்றங்கள் நடைபெறும். நான் திண்டிவனத்தில் இருக்கின்ற புனித அன்னாள் துவக்கப்பள்ளி ஆங்கில வழி கல்வி துவக்கப்பள்ளியின் முதல்வராக பொறுப்பேற்க இருக்கின்றேன். நமது உதவி பங்கு தந்தை அவர்கள் ரெட்டியார்பாளையத்தின் உதவி பங்கு தந்தையாக பணிப்பொறுப்பை ஏற்க இருக்கின்றார்கள். நமது திருத்தலத்திற்கு செஞ்சியிலிருந்து அருள் தந்தை பிச்சைமுத்து அவர்கள் புதிய திருத்தல அதிபராக ஜூன் மாதத்திலே பங்கேற்க இருக்கின்றார். உங்களது மேலான ஜபோதவிக்காகவும் ஒத்துழைப்பிற்காகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அனைத்து குருக்களுக்காகவும் ஜெபிக்குமாறு உங்களை என்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஜபத்திற்காக எழுந்திருப்போம். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த அன்பின் அருட்சாதனம் எங்களை புனித பாசத்தால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் அது திருமகனிடம் என்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் அவரையே காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலியின் நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் வச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, என் ரட்சணியமாயிரும். புனித சூசையப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தெரசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுக்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.